Good morning students. In 12th Commerce, today we are going to learn about the difference between on-the-job training and off-the-job training. First we will see the meaning. What is on-the-job training? What is off-the-job training? What is on-the-job training? The employee learns the job in the actual environment, within the actual environment. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளேயே எம்ப்ளாயி சில விஷயங்களை கற்றுக்குறான், சில ஸ்கில்ஸ் சில நாலெட்ஜை கற்றுக்குறான் அப்படின்னா தட் இஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங். பட் இன் கேஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் த எம்ப்ளாயி லேர்ன் சம்திங் அவுட் சைடு த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன். அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே இல்லாமல் வெளி இடங்களுக்கு போய் சில விஷயங்களை கற்றுக்குறான். தட் இஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். And cost. What is the cost of the job training? Cheapest cost to carry out this type of training. But off the job training requires expenses like training, rooms, specialist, resources like projectors. நிறைய பேருக்கு அதாவது அவங்க கற்றுக் கொடுக்க வர்றாங்களையா கோச்சர், ட்ரெயினர், அவங்களுக்கு நிறைய காஸ்ட்டை இன்கர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. So it is the highest cost to carry out. And location at the workplace. On the job training is given at the workplace, but off the job training is given away the workplace. And fourth one, suitable for whom? அதாவது இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங் எந்த பிளேஸ் எதில் தேவைப்படுது, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலி on the job training is important in case of manufacturing for production related jobs. அதாவது உற்பத்தி சார்ந்த சில ஆர்கனைசேஷனில் சில வேலைகளுக்கு இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கை கொடுக்கலாம். பட் இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை, நிர்வாகம் கிடையாது, மேலாண்மை அப்புறம் ப்ரொடக்ஷன் அல்லாத சில வேலைகளுக்காக இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கை கொடுக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் சம்மந்தமான வேலைகளுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும், ப்ரொடக்ஷன் சம்மந்தம் இல்லாத அதாவது நிர்வாகம் சம்மந்தமான வேலைகளுக்கு ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஆன் த ஜாப் ட்ரைனிங் இஸ் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் related jobs, but off the job training imparted for managerial non-production related jobs. And next one, approach. Practical approach means இது நம்ம செயல்முறை விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங். பட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் தியரிட்டிக்கல் அப்ரோச், அதாவது தியரியாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்ரோச் இஸ் given to practical and off the job training is given to theoretical approach. And next one, principle. What principle followed in case of on the job training means learning by performing. அதாவது ஒரு வேலையை நம்ம செய்யணும், learning by performance, அதுதான் on the job training. But in off the job training, learning by acquiring knowledge. நாலெட்ஜை நம்ம அக்யர் பண்ணுறதுக்காக ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. பட் ப்ராக்டிக்கல் அப்ரோச், செயல்முறை, அதாவது எப்படி செய்யணும், ஒரு மெஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு தொழிலாளியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குது. அண்ட் இட் இஸ் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி. இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் வாய்ந்த எம்ப்ளாயியால் கொடுக்கப்படுது. பட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட் பை த எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்கில்டு பெர்சனல் அண்ட் டீல்ஸ் வித் on the job training deals with very relevant and practical dealing with the day to day requirements of the job.
டெய்லி அந்த ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷனில் என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாயிக்கு. ஸோ day-to-day requirement of a job, the training is very relevant and practical. But off-the-job training can more easily deal with a group of workers at the same time. அதாவது இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, மோர் ஈஸிலி டீல் வித் அ குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த சேம். ஒரே நேரத்தில் பல ஒர்க்கர்ஸுக்கு அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படின்றத ஒரே நேரத்தில் சொல்லி கொடுக்கறதுக்காக கொடுக்கப்படுறது தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அண்ட் ஒர்க் டிஸ்டர்பன்ஸ், த ஸ்கோப் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் மோர் as there may be noise and disturbances because of working machines, tools and gadgets. அதாவது நம்ம அந்த ஒர்க்கிங் பிளேஸ்லையே விதின் த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்குறதுனால அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், நாய்ஸ் இருக்கும், மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் நிறைய சத்தமாக இருக்கிறதுனால அந்த தொழிலாளிகள் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுவாங்க அப்படின்றாங்க. பட் இங்கே வந்து நோ டிஸ்ட்ராக்ஷன் பிகாஸ் ட்ரெயினிஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அவங்க ஒர்க் பண்ணுற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ தெர் இஸ் நோ நாய்ஸ் in the training place. Next one, what are the examples, what are the methods used in on the job training? என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன மெத்தட்லலாம் இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கை கொடுக்குறோம் அப்படின்னா, கோச்சிங், ஜாப் ரொட்டேஷன், apprenticeship, mentoring, understudy, job instruction, committee assignment are the same at the revenues of ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். இந்த மெத்தடில் எல்லாம் இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோல் ப்ளே, செமினார், லெக்சரர்ஸ், கேஸ் ஸ்டடி, வெஸ்டிபியூல் ட்ரைனிங், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், e-learning or some of the ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸில் எல்லாம் இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. அந்தந்த ஆர்கனைசேஷனுடைய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மெத்தட்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். Next we will see